ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாத ராசி பலனை தான் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஆகஸ்ட் மாத ராசி பலன் படி உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது உருவாக போகுது. இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் முதல்ல சொல்ல போகிறேன். ஸோ இந்த யோகம் எந்த மாதிரியாக உருவாகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக ஷேர் பண்ணுறேன். சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையானது உருவாக போகுது. இது உருவாகிறதுனால லக்ஷ்மி நாராயண ராஜயோகமானது ஆகஸ்ட் மாதம் உருவாகுது. இதனால் பல விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகுது. அந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிக்க முயற்சி பண்ணணும். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக முடியும். சிம்ம ராசியில் சந்தித்து வந்துட்டு இருக்கக்கூடிய புதன் பகவானோடு ஜூலை 31 சுக்கிரன் சேர்வார். அவர் சேர்ந்து அடுத்த நாளே ஆகஸ்ட் மாதமானது உருவாகுது. அதனால தான் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுது. இந்த யோகம் 12 ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். அதுலேயும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு தனஸ்தானத்தில் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுது. இதன் விளைவு காரணமாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் திடீரென பண பலன்கள் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் பண பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. முன்னேற்றம் அடையக்கூடிய இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல டைமாக அமையும். ஸோ தொழிலதிபர்கள் உங்களுக்கு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்ல உங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்க. உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல லாபங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத இந்த நேரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் இனிமையான பேச்சின் மூலம் நல்ல வெற்றி உண்டாகும். மெயினாக புதிய வாகனம் வீடு வாங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். அதனால் அந்த சாதகமான பலனை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய விருப்பங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்தும் நிறைவேறும். அந்த மாதிரி தான் இந்த யோகமானது உங்களுக்கு ஆரம்பத்தில் வேலை செய்யும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாகவும் இருக்க வேண்டிய சில சூழ்நிலை இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னா சனி சூரியனுடைய மோசமான அமைப்பு தான். இதனால் என்ன பிரச்சனை என்ன கவலை வரும், இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்கும். இந்த கிரக சேர்க்கையானது 12 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை குடும்ப மகிழ்ச்சி பாதிப்பு என இருக்கும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடும் அப்படிங்கிறத சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது. இதனால் உருவாகக்கூடிய பல யோகங்கள் 12 ராசிக்காரங்களை சேர்ந்தவர்களுக்கு எச்சரிக்கை மற்றும் ஆபத்தான விஷயங்களை சந்திக்க நேரிடும். இதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் எப்பெல்லாம் கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி தொடங்குது. ஆகஸ்ட் 16 அன்னைக்கு சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கண்ணில மாற்றம் ஆகிறாரு. ஆகஸ்ட் 26 மிதுனத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நகர்றாரு. ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியுடைய சமசப்தம யோகம் உருவாகுது.
ராகு மற்றும் சூரியனுடைய சேஷ்டஷ யோகம் உருவாகுது. இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தொல்லை தரக்கூடியதாக அமையும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிரகநிலைகள் நீங்கள் அமைந்ததை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், அப்புறம் சுகஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரிலாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையுது. இதனோட அடிப்படையில் அந்த கிரக சேர்க்கையுடைய யோகங்களால் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு நியாயத்தை சொல்லக்கூடிய குணமுடையவங்க தான் நீங்கள். இந்த குணத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது உங்களுக்கு நடக்கும். இது மன மகிழ்ச்சியை தரும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். அதே போல் தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும். அதனால் தக்க வைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமையும். அதே போல் குடும்ப ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியது இருக்குது. அந்த அலைய வேண்டியது மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்புறம் பெண்களுக்கு செயல்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணவரவு மெயினாக கூடும். பணவரவு தாராளமாக உங்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி கதவை தட்டும். தடைப்பட்ட பணவரவுகள் யாவும் தடையின்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி உடன் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக கிடைக்கும். நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களுக்கு வெற்றியடைவதால் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கரெக்டாக இந்த டைம் அமையும். யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலமாக இருக்கும். எதிர்பார்த்த கௌரவ பதவி கூட கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தொண்டர்களுடைய ஆதரவும் சிறப்பாக அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு உடன் பணிபுரிவுகளால் ஆதரவு இருக்கும். வேலையின்றி இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்க பெறலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யணும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். அதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருப்பதை சிறப்பாக நடத்துவதற்கும் முயற்சி செய்யணும். அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாம். பெண்கள் உற்சாகமாக காணப்படணும். கணவர் மற்றும் அண்டை அயலருடைய அன்பு பாசம் கிடைக்கும். பிள்ளை வளர்ப்பில் பெருமை அடைவீங்க. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. புகழ் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இருக்கிறத கொண்டு சிறப்பாக நடந்துக்கணும். அதே ஆயுள்யத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருக்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பலருக்கு வெற்றி நிச்சயம். பொதுநல சேவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. அரசியலில் எதிர்பார்த்த பதவியை அடையலாம். இறுக்கமான சூழ்நிலையில் சில நல்ல முன்னேற்றங்கள் பெற உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.
வாகனம் மூலம் லாபம் வரும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திர வாரியாகவும் இந்த ஆகஸ்ட் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஆகஸ்ட் மாதம் நடந்து பலன் பெறுங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது. இதை செய்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை உண்டாகும், குடும்ப பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.